துடைக்க முடியாத பெரும் துயர நிகழ்வு நடந்துவிட்டது. ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, இதையெல்லாம் ஆய்வு செய்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து. இதில் யாரையும் குறை சொல்லி பயனில்லை. குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், அவங்களுடைய இறப்பையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. 39 பேர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க. இன்னும் 2 ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க, மருத்துவர் சொல்கிறாங்க. அப்புறம் 61 பேர் காயம். அவங்களில் சில பேர் சிறிய காயம்பட்டவர்கள் வீட்டுக்கு சென்றிருக்காங்க. கொஞ்சம் பேர் மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நடந்துருச்சு. இனி இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு படிப்பினை. இது போன்ற பெருந்துயரங்கள் நிகழாமல் நம்ம கவனமாக இருக்கணும். இது இப்போ என்ன சொல்லி இழந்தவர்களின் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வதுன்னு தெரியல. மொத்தமாகவே இந்த நிகழ்ச்சி இந்த வேதனையான துயர நிகழ்வு எல்லாரையுமே அப்படியே அதிர்ச்சியில் உரைய வச்சிருச்சு. உலகெங்கும் இருக்கிற மக்களை, இதை பார்த்த மக்களை எல்லாரையுமே, யாருக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இருக்குது. இழந்தவர்கள் இந்த துயரத்திலிருந்து கடந்து வரணும், வேறு வழி இல்லை. காயம்பட்டவர்கள் விரைவில் குணமாகணும். மருத்துவர்கள் நம்பிக்கையாக சொல்கிறாங்க, இன்னும் நாங்கள் சரியாக கவனிச்சிக்கிட்டு இருக்கோம், குணமாயிடுவாங்கன்னு. அது ஒரு ஆறுதலாக இருக்குது நமக்கு அவங்க சொல்கிறது.